அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி வந்து நம்ம சேரீயில் எப்படி ஃப்ராக் ஸ்டிச் பண்ணுறதுங்கிறத பற்றி பார்க்கலாம். ஆல்ரெடி அதுக்கு எப்படி மெஷர் பண்ணுறதுங்கிறத பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். பார்க்காதவங்க அதை பார்த்துட்டு அடுத்து இதை பாருங்கள். ஓகே, இப்போ வந்து நம்ம மெஷர் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அதில் இப்போ எப்படி கட் பண்ணுறதுங்கிறத பற்றி நம்ம பார்க்கலாம். லைனிங்கில் நான் இப்போ 3 மீட்ரு துணி எடுத்திருக்கேன். அதில் இப்போ கீழே வந்து அப் அண்ட் டவுன்ஸாக இருக்குது இல்லையா, அதை கட் பண்ணி எடுத்துக்கிறோம். ஈவனாக எடுத்துக்கலாம் கட் பண்ணி. ஓகேங்களா? இப்போ கட் பண்ணி எடுத்துட்டதுக்கப்புறமா இப்போ மேலே டாப் போர்ஷன் மேலே வருது இல்லையா, அந்த இதுக்கு இப்போ நம்ம கிளாத்தை மடித்து ஃபோல்ட் பண்ணியிருக்கோம். நாளாக இப்போ நான் ஃபோல்ட் பண்ணுறேன். இப்போ வந்து இது 32 இன்ச்சுங்கிறதுனால அதில் நம்மளுக்கு 8 வரணும் மடித்து பார்க்குறப்போ. பட் இதில் வந்து நம்மளுக்கு பத்தலை, கரெக்டாக இருக்குது, எக்ஸ்ட்ரா மெஷர்மெண்ட்டுக்கு இல்லை. ஓகேங்களா? அதனால் அப்படியே கிராஸ் போர்ஷனில் இப்போ மடித்து போடுறேன். இப்போ நம்ம அதை கிராஸ் போர்ஷனில் மடித்து நம்மளுக்கு 10 இன்ச்சு வர்ற அளவுக்கு மடித்து விட்டுக்கலாம். 10லேருந்து 10.5 வர்ற அளவுக்கு. அப்போ தான் நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா ஸ்டிச்சிங்காக விடுற க்ளாத்தும் நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். ஓகேங்களா? அதை பார்த்து கரெக்டாக மடித்து விட்டு இப்போ ஈக்குவலாக நம்ம அதை கட் பண்ணி எடுத்துக்கிறோம். ஓகேங்களா? இப்போ இதை கட் பண்ணி எடுத்துட்டதுக்கப்புறமா இப்போ நம்மளுக்கு ஆப்போசிட்டில் பாருங்கள் 4 கிளாத் இருக்குதா, ஃப்ரண்ட் அண்ட் பேக்குக்கு இது கட் பண்ண போகிறோம். சேர்த்த மாதிரியே தான் கட் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஒரு 1/2லேருந்து 1 இன்ச் வரைக்கும் கீழே ஸ்டிச்சிங்க்கு விட்டுருங்க. விட்டுட்டு ஷோல்டர் டு ஹிப்பு மெஷர் பண்ணியிருக்கிறது 15 அளவு வருது. ஸோ அந்த அளவை நம்ம இப்போ எடுத்துக்கிறோம் 15க்கு. ஓகேங்களா? அந்த 15க்கு இப்போ நம்ம லைன் போட்டாச்சு. அதுக்கு அடுத்தது நெக்குக்கு 3 இன்ச்சு விடுறோம், ஷோல்டருக்கு 3 இன்ச்சு விடுறோம். ஓகேங்களா? இப்போ மொத்தம் 6 இன்ச்சு விட்டுருக்கோம். அடுத்தது நெக்குக்கு, ஃப்ரண்ட் நெக்குக்கு 4 இன்ச்சும் பேக்குக்கு 5 இன்ச்சும் விடுறோம். ஓகேங்களா? ஃப்ரண்ட் அண்ட் பேக்குக்கு, ஃப்ரண்ட்டுக்கு 4, பேக் நெக்கு 5 விட்டுருக்கோம். அடுத்தது ஆம் ஹோலுக்கு 5.5 இன்ச்சு எடுக்கும். ஓகேங்களா? ஆம் ஹோலுக்கு 5.5 எடுக்கிறோம். அதையும் இப்போ நம்ம லைன் போட்டுக்கிறோம். ஓகேங்களா? இப்போ செஸ்ட்டுக்கு வந்து 32ல் பாதி வந்து நம்மளுக்கு 16 வருது இல்லையா, 16ல் எக்ஸ்ட்ரா 1.5 இன்ச்சு எடுத்துட்டிங்கன்னா 17 பாதியாக நம்ம எடுத்தோம்னா 8.25 வரும். ஸோ நம்ம அந்த 8.25 தான் போட்டிருக்கோம் செஸ்ட்டுக்கு ரவுண்டு. ஓகேங்களா? அடுத்து இப்போ வந்து இது ஹிப்புக்கு 28 வருது. அதில் பாதி நம்ம 4 மடித்து பார்க்குறப்ப 7 வருது. ஓகேங்களா? அதில் எக்ஸ்ட்ரா ஒரு 1/2 இன்ச் விட்டு 7.5 இன்ச்சாக வைங்க, 7.5. இப்போ செஸ்ட்டுக்கு 8.25, ஹிப்புக்கு 7.5. ஓகேவா? அடுத்து 1 இன்ச்சு எக்ஸ்ட்ரா ஸ்டிச்சிங்க்கும் நம்ம எக்ஸ்ட்ரா விட்டாச்சு. ஆம் ஹோல் 7 இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. 14 வருது. ஸோ நம்மளுக்கு அதில் ஃபஸ்ட் ஃப்ரண்ட் சைடில் வந்து நம்மளுக்கு 7 வரணும். ஸோ அது 7 இருக்காண்டு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அடுத்து நெக்குக்கு, பேக் நெக்கு வந்து யூ நெக்குக்கு வளைவு கொடுத்தாச்சு. ஃப்ரண்ட் நெக்குக்கு 1 இன்ச்சு மேலே டாட் பண்ணி அதிலேருந்து கிராஸிங்காக ஒரு லைன் கொடுக்குறேன். ஸோ இது ஃப்ரண்ட்டில் வி நெக். ஓகேங்களா? ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு நெக் போட்டாச்சு. இப்போ அடுத்தது மேலே ஷோல்டருக்கு ஸ்டிச்சிங்க்கு ஒரு 1/2 இன்ச்சு ஸ்டிச்சிங்க்கு விட்டாச்சு. இப்போ நம்ம அந்த லைன் போட்டோம் பாருங்கள், அதில் கட் பண்ணுறோம். ஓகேங்களா? இப்போ மெஷர் பண்ணியிருந்தோம் பாருங்கள், எக்ஸ்ட்ரா இது எவ்வளோ தேவையோ அந்த கிளாத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம கட் பண்ணி நம்ம மெஷர் பண்ணியிருக்கோம். அதை அப்படியே நம்ம கட் பண்ணிட்டு வரோம். ஓகேங்களா? அவ்வளவுதான். இப்போ ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சு. அந்த எட்ஜஸ் முடிவில் நம்ம அங்கே அர்க்காத்தும் பண்ணிட்டோம். ஓகேங்களா? இப்போ இதை ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இதில் நம்ம நெக்கை ட்ரா பண்ணிடலாம். பேக்குக்கு யூ நெக் போட்டிருந்தோம் இல்லையா, அதை ஒன் சைடு நம்ம ட்ராப் பண்ணிவிட்டு அதை லைட்டாக தட்டினீங்கன்னா பின்னாடி நம்மளுக்கு அதோட
அச்சு விழுவும், அதில் நம்ம ட்ரா பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இப்போ பேக் சைடு ட்ரா பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் இப்போ நம்ம ஃப்ரண்ட் சைடு எடுத்துக்கிறோம். ஃப்ரண்ட் சைட்லேயும் நம்ம அதே மாதிரி கொஞ்சம் டார்க்காக போட்டுட்டு தட்டி விட்றப்போ உங்களுக்கு அப்படியே பின்னாடி நம்மளுக்கு அச்சு விழுந்துடும். ஓகேங்களா? அவ்வளவுதான். இப்போ நம்மளுக்கு ஃப்ரண்ட் போர்ஷன் நெக்கும் இப்போ நம்ம போட்டாச்சு, ட்ரா பண்ணி வச்சாச்சு. நீங்கள் இப்படி வளைவாகவும் போட்டுக்கலாம், ஆனால் இந்த வி நெக்கு தான் இதில் போட போகிறோம். ஓகேங்களா? தேவைன்னா அப்படியும் நீங்கள் போட்டுக்கலாம். இப்போ ஃப்ரண்ட் அண்ட் பேக் கட் பண்ணிட்டோம். அடுத்தது இப்போ நம்ம ஸ்லீவுக்கு கட் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸ்லீவ் வந்து 3/4 ஸ்லீவுங்கிறதுனால நம்மளுக்கு இந்த ஸ்ட்ரெயிட் லைனில் போகிறப்போ கிளாத்து எக்ஸ்ட்ராவே வரும். ஸோ நம்ம வந்து இப்படி க்ராஸாக கட் பண்ணியிருக்கோம். பாடிக்கு மெஷர்மெண்ட் பண்ணோம் பாருங்கள், அந்த மெத்தட்லேயே தான் இப்போ இதையும் ஃபோல்டு பண்ணுறோம். ஃபோல்டு பண்ணி நம்மளுக்கு தேவையான மெஷர்மெண்ட் எவ்வளவு தேவையோ அதுக்கு ஏற்றதை நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நான் 9 இன்ச்சு இருக்குதான்னு சொல்லி செக் பண்ணி பார்த்துட்டு கட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? இப்போ நம்மளுக்கு அதுக்கு தேவையானதை இப்போ நம்ம அதை கட் பண்ணி எடுத்துட்டோம். இப்போ முடிஞ்சு நம்மளுக்கு 3/4 ஸ்லீவு முடிஞ்சு. அடுத்து ஸ்டிச் பண்ணுறப்போ அதை வந்து நம்ம மெஷர் பண்ணி நம்ம பார்த்துக்கலாம். ஓகேங்களா? அடுத்தது மிச்சம் இருக்கிற துணியை 4ஆக ஃபோல்டு பண்ணி மடித்து வச்சுட்டு அந்த 4ஆக ஃபோல்ட் பண்ணதை ஹைட்டு எவ்வளவோ அந்த ஹைட்டை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதாவது ஹிப்பிலேருந்து லென்த்து எவ்வளோ எடுத்தீங்களோ அந்த லென்த்தில் நீங்கள் வந்து லைனிங்க்கு அதுலேருந்து ஒரு 5 இன்ச்சு கம்மியாக கூட வச்சு எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? அடுத்தது ஹிப்பில் எவ்வளோ நம்மளுக்கு தேவைப்படுதோ, ஹிப் மெஷர்மெண்ட்டு 8 வச்சுருந்தோம் இல்லையா கீழே, அந்த 8 மெஷர்மெண்ட்டை அதில் பார்த்துக்கோங்க. மேலே பார்த்து அதில் இருந்து அப்படியே நம்மளுக்கு கிராஸிங்காக ஏ லைன்ஸ் மாதிரி இப்படி கொடுத்துக்கோங்க. ஓகேங்களா? இப்போ அதை நம்ம ஏ லைன் மாதிரி கொடுத்தாச்சு. அதில் நம்ம இப்போ கட் பண்ணி எடுத்துக்கிறோம். ஓகேங்களா? அவ்வளோதான். இப்போ நம்ம அதை கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ நம்ம அதை விரித்து பார்க்குறப்ப அதில் 4 கிளாத் இருக்குது. ஃப்ரண்ட் 4 அதாவது இப்போ 2 பீஸ் வரும். ஸோ ஃப்ரண்ட்டுக்கும் பேக்குக்கும் நம்மளுக்கு கிடச்சிருச்சு. ஓகேங்களா? அவ்வளோதான். கீழே நம்ம அதுக்கு முடிஞ்சு இப்போ நம்ம சேரீ எடுத்துக்கிறோம். லைனிங் ஃபுல்லாக இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ ஷேரீயில் அந்த கிளாத்துங்களை வச்சு இப்போ நம்ம இதை கட் பண்ணி எடுக்க போகிறோம். ஓகேங்களா? இப்போ சேரீயில் வந்து ஃபுல்லாக ஜமிக்கிஸ் இது ஃப்ரண்ட்டில் ஃபர்ஸ்ட் அந்த சைடில் வந்து ஜமிக்கிஸ் இல்லாத பகுதி எடுத்துக்கிட்டேன். அதை ஃப்ரண்ட் அண்ட் பேக்குக்கு நம்ம எடுத்துக்கலாம். அது கரெக்டாக வச்சு கீழே கார்னரில் எட்ஜஸை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கிறோம். அந்த எட்ஜஸை எடுத்துட்டதுக்கப்புறமா எக்ஸ்ட்ராவே நீங்கள் கிளாத்து விட்டே கட் பண்ணிக்கோங்க. ரொம்ப கரெக்டாக கட் பண்ணணுன்னு தேவையில்லை, எக்ஸ்ட்ரா விட்டே கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? இப்போ 2 ஃப்ரண்ட் அண்ட் பேக்குக்கு நம்ம எடுத்தாச்சு. அடுத்தது சாரீஸில் ஃபுல்லாக ஜமிக்கிஸ் இருக்கிறதுனால, அந்த பார்டர் இருக்கிறதுனால எவ்வளோ அது இருக்குதோ அதுக்கேற்ற மாதிரி கரெக்டாக நம்ம பார்த்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதில் இருந்து எந்த அளவுக்கு ஜமிக்கிஸ் இல்லாத சைடை விட்டுட்டு இருக்கிற சைடை பார்த்து இப்போ நம்ம அதை 2ஆக கட் பண்ணிட்டோம். கட் பண்ணிட்டதுக்கப்புறமா இப்போ இந்த பார்டர்ஸ் இருக்கிறத கட் பண்ணியிருக்கோம் பாருங்கள், அது மொத்தம் 3.5 மீட்டர் வருது. ஓகேங்களா? கீழே இப்போ அந்த இதை நம்ம ஃபோல்டு பண்ணி மடித்து தைக்கிறோம். மடிக்கிறோம். 8ஆக மடிக்கிறோம். ஓகேவா? இப்போ பாருங்கள், ஃபர்ஸ்ட்டு நம்ம 4ஆக மடிச்சுட்டு அடுத்து அதிலேருந்து இன்னொன்றா போட்டு 8ஆக நம்ம மடித்து வச்சிடுறோம். பாருங்கள், இப்போ ஃபுல்லாக அந்த சாரீஸை நம்ம மடிச்சுட்டு 4ஆக மடித்து அடுத்து 8ஆக மடிச்சுக்கோங்க. 8ஆக மடிச்சுட்டு நம்மளுக்கு எவ்வளோ ஹிப்பில் இருந்து லென்த்து எவ்வளோ அளவு எடுத்தோமோ அந்த அளவுக்கு நம்ம அதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகேங்களா? இப்போ இது வந்து எக்ஸ்ட்ரா கிளாத்தை தான் நம்ம கட் பண்ணிக்கிறோம். இப்போ அவ்வளோதான், அதை மடித்தாச்சு. இப்போ 4ஆக மடிச்சுட்டு அதை 8ஆக மடிக்கிறோம். கரெக்டாக ஈக்குவலாக ஈவனாக பார்த்து மடித்து விட்டுக்கோங்க. ஓகேங்களா? அவ்வளோதான். இப்போ நம்ம 8ஆக மடிச்சிட்டோம் இல்லையா? இதை நம்ம கரெக்டாக ஹைட்டு எவ்வளோ ஹிப்பிலேருந்து எவ்வளோ ஹைட் எடுத்தோமோ அந்த ஹைட்டை நீங்கள் கரெக்டாக பார்த்து லைன் போட்டுக்கோங்க. ஓகேங்களா? இப்போ லைன் போட்டுட்டு
அதுக்கு மேலே ஒரு 1/2 இன்ச்சு ஸ்டிச்சிங்க்கு விட்டு அந்த இதை நீங்கள் கட் பண்ணி எடுத்துருங்க. ஓகேவா? இப்போ கீழே ஃப்ளீட் பண்ணி மடித்து ஸ்டிச் பண்ணுறதுக்கும் உண்டான கிளாத்தை நம்ம எடுத்துட்டோம். ஓகேங்களா? அவ்வளவுதான். இப்போ இந்த இது கீழ் போர்ஷன்ஸ் இதில் வந்து ஃப்ளீட்ஸ் மடித்து தைக்கிறதுக்கும் எடுத்தாச்சு. இப்போ ஃப்ரண்ட் அண்ட் பேக்கும் எடுத்துட்டோம், கீழே இந்த ஃப்ராக் இதுக்கும் எடுத்தாச்சு. இப்போ ஸ்லீவுக்கு முந்தாங்கி சைடில் வந்து இந்த ஜமிகிஸ் இது வச்சு இருக்குது. ஸோ அதை வந்து கைக்கு வச்சா நல்லா தெரியும். ஸோ அதனால் அந்த இதை நம்ம பார்த்து வைக்கிறோம். இப்போ இதே வந்து சாதா சரியாக இருந்துச்சுன்னா நீங்கள் ஃப்ளீட்ஸ் வந்து ஃபுல்லாக நிறையாவே வச்சிடலாம். இருக்கிற சரியை ஃபுல்லாகவே வச்சு விட்றலாம். இப்போ இது ஜமிகேஸுங்கிறதுனால தான் உங்களுக்கு பாதி சைடு இருக்குது, இல்லை பாதி சைடு அந்த இல்லாத சைடு இப்போ நம்மளுக்கு வந்து அதை எடுத்துட்டேன். இருக்கிறத மட்டும்தான் நம்ம இப்போ கட் பண்ணி எடுத்துருக்கோம். ஓகேங்களா? இப்போ அதே மாதிரி தான் ஸ்லீவுக்கும் இந்த சைடில் எங்கே இருக்குதோ அந்த சைடில் இருக்குது இல்லையா, அந்த ஃப்ளவர்ஸை மட்டும் கரெக்டாக பார்த்து எடுத்துருக்கோம். இதில் 3 ஃப்ளவர்ஸ் இருக்குது. இப்போ நம்ம அது வந்து 2 ஸ்லீவுக்கு 2 ஃப்ளவர்ஸ் எடுத்துருக்கோம். எடுத்து கரெக்டாக ஈக்குவலாக பார்த்து எவ்வளோ அளவு ஹைட்டு தேவையோ அந்த ஹைட்டை வச்சு நம்ம இப்போ கட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அவ்வளோதான். கட் பண்ணிவிட்டு இதை நம்ம ஸ்லீவு கட் பண்ணி எடுத்தாச்சு. ஓகேங்களா? அவ்வளோதாங்க. சாரீஸில் கிளாத்து எப்படி ஃப்ராக் கட் பண்ணணுங்கிற வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க. இதே இப்போ நம்மள்ட்ட இப்போ இந்த ஜமிக்கி இல்லாமல் சாதாவாக ப்ளைன் சாரீஸாக இருந்தால் உங்களுக்கு ஃபுல் சாரீஸுமே நீங்கள் ஃப்ளீட் வச்சுக்கலாம். ஓகேங்களா? இப்படி பார்டர் இந்த மாதிரி இருக்கிறதுல தான் நம்மளுக்கு அது கரெக்டாக பார்த்து அதுக்கேற்ற மாதிரி நம்ம எடுக்கிறதா இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறந்துடாமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.